ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ், நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா மை சீக்ரெட் ஹஸ்பண்ட். இதோடைய ஃபைனல் பார்ட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டு எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம அதாவது விமன் குக் 3 பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. வந்த இடத்துல நம்ம ஜின்னுடைய அம்மா வந்து அவங்க அண்ணனை பார்த்துருப்பாங்க. அண்ணன்கிட்ட வந்து இதுதான் உங்களுடைய 3 மாப்பிள்ளைங்க, இது ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை, இது 3வது மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜின்னுடைய அம்மா வந்து நம்ம ஜின்வாவை பார்த்துட்டு ஏதோ இங்கே ஸ்டக்காகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பொறி தட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஜின்னை வந்து தனியாக கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்போம்டா. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே இங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போனாங்கள்ல 6 ஜோடிஸ் அவங்க பக்கம் காமிச்சோம் அப்படின்னா, நம்ம அதாவது ஒரு ஜோடிக்கிட்ட போய் காமிச்சோம் அப்படின்னா, நம்ம ஜிமின் வந்து ஷானுக்கிட்ட கேட்குறாங்க, அவங்க தான் அவங்க அக்காவாடி? ஆமாடா, ஏன் நீ பார்த்துருக்கீங்களா? இல்லை கொரியாலே அவங்க வந்து பெரிய கம்பெனி வச்சுருக்காங்கல்ல. ஆமாடா, லீ குரூப்ஸு. ஆமாம் லீன்றது எங்கள் அப்பா பேர் தான்டா. ஓ சரிடி. சரி, அந்த குழந்தை யாரோடதுடி? குழந்தை அவளோடது தான். இப்படி கேட்டா யாரோடதுன்னு? இல்லடி, அந்த குழந்தையோட அப்பா. அவங்க அப்பா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஷான் வந்து ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்கே டயாங்கிட்டேயும் நம்ம ரீத்து சொல்கிறாங்க. அங்கே ஹனா வந்து நம்ம ஜங்குக்கிட்டே அதான் சொல்கிறாங்க. நம்ம 3 பசங்களுக்கு பாய்ஸுக்குமே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடி இந்த மாதிரியா? ஏன்னா இது வந்து என்னதான் அவங்க பர்சனலாக இருந்தாலும் அவங்க 3 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களே. ஸோ அந்த மாதிரி. ஏண்டா அப்போ எங்கள் அண்ணனும் அதே மாதிரி தாண்டி பண்ணான், எங்ககிட்டே அதான் சொன்னான். அப்போது வருதா உங்களுக்கு டவுட்டு? எனக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது எங்கள் அண்ணன் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும் அந்த பாப்பா பார்க்கும்போது எங்கள் அக்கா சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த சிரிப்பு எங்கள் அக்கா சிரிப்பு மாதிரியே இருந்துச்சு. நீங்களுமா பார்த்தீங்க? ஆமாம், நாங்களும் தான் பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய வந்தோடனே பார்த்தோம். ஏன்னா அந்த குழந்தை சிரிக்கும்போது அப்படியே எங்கள் அக்கா சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆமாம், எனக்கு அதுதான் ஒன்றும் புரியலை. இவங்க 2 பேர் தான் அப்படி எதுவும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கன்ஃபார்ம் அவங்களுக்கு சந்தேகம் அப்படின்றத தாண்டி கன்ஃபார்மே அவங்க 2 பேர் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இவங்க 4 பேர்த்துக்குமே, அதாவது ஜின் அண்டு ஒயன், அந்த 2 குழந்தைங்க, என்னுடைய அக்கா பையனான ஜின்வாக்கும் உங்கள் அண்ணன் பையன் உங்கள் அண்ணனுடைய பொண்ணுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஆமாம், அதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அது எப்படி இருக்கிறது? எங்கள் அக்கா இங்கே யூஸ் பண்ணி போட்டது இங்கே இருக்குது, அதை நான் தரேன். உங்கள் அண்ணா யூஸ் பண்ணதை இது பண்ணு. அதே மாதிரி அந்த குழந்தையோடைய ஏதாவது ஒரு சின்ன திங்ஸு, சலைவா அந்த மாதிரி நான் எடுத்து தரேன். அதை நீ கொண்டு போய் பிளட் டெஸ்ட்டு கொடு. அந்த மாதிரி உன்னுடைய பாப்பா, அதான் உங்கள் அண்ணனுடைய பாப்பாவோடதையும் நீ கொண்டு போய் கொடு. அதை ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். நம்ம அதை கண்டுபிடிச்சி அவங்க 2 பேருக்கும் பிறந்தது இந்த 2 குழந்தைங்க அப்படி தான்னா நம்மளே சேர்த்து வைக்கணும். ஏன்னா எங்கள் அக்கா மேரேஜ் வேணாம் அப்படின்ட்டு இருக்கா. ஏன்? ஆமாம், எங்கள் அக்கா வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணான். ஏன் ஃபஸ்ட் இயர் என்ன, 11th படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணான். அவனை சின்சியராக கிட்டத்தட்ட காலேஜ் செகண்ட் இயர் வரையுமே லவ் பண்ணான். ஆனால் அவன் இவளை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கூட அஃபேரில் இருந்ததுனால அவன் இனிமேல் எனக்கு எந்த பசங்களும் வேணாம், எனக்கு கல்யாணமும் வேணாம், அதாவது நான் கல்யாணம் பண்ணிவேன் நீங்கள் நினைக்காதீங்கன்ற மாதிரி எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை எங்கள் அம்மாவால் விட முடியாதுல்ல. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கும் அதுதான். என் அண்ணனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எங்கள் அம்மாவுக்கும் ஆசை. எங்கள் அண்ணாவுக்கும் அப்படி தான். ஒரு பொண்ணை ஏமாத்திடுச்சு அது காலேஜ் படிக்கும்போது. ஸோ அதுலேருந்தே பொண்ணுங்களே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு இருந்தான். ஆனால் எங்கள் அம்மா வந்து வாரிசு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டதுனால அவன் இப்படி பண்ணியிருக்கான் போல். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அக்காவாக தான் இருக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஒய்ஃபு. எந்த சந்தேகமே இல்லை. நம்ம இவங்கள்ட்ட காமிக்கிறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். சரி, ஓகே அப்படின்னு அவங்க கிளம்பி கீழே வந்துட்டாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்னும் அவங்க வந்து வீட்டை விட்டு போகல. அதாவது அவங்க கூட வந்த சொந்தக்காரவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம பாய்ஸோடைய அம்மா, அதாவது நம்ம விமேன்கு ஜின்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. நம்ம ஆரம், சுகா, ஜேஹோப் எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு தான். இந்தியாவிலேயே அவங்க கொஞ்சம் பெரிய ஆள், ஹெட்டு அப்படின்றதுனால அவங்க வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூம் கிட்ட இருக்கும்.
20 ரூம் கிட்ட இருக்குமா. ஸோ அதனால அவங்க வந்து அங்கே தங்கிட்டாங்க. இப்போ நம்ம விமின் குக் 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காலையிலேயே கிளம்பி எங்கேயோ போகிறாங்க. இப்போ வந்து டைமிங் வந்து ஒரு 8 o'clock இருக்கும். எல்லாருமே எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க ரூம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் 4 பேர், அதாவது நம்ம ஒயின் அம்மா, ஜின்னுடைய அம்மா 2 பேர் கிச்சனில் வேலை பார்க்குறாங்க. கார்டனில் நம்ம ஒயனுடைய அப்பாவும் ஜின்னுடைய அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்பயும் போல நம்ம பாய்ஸ் எல்லாருமே, நம்ம ஏதாவது கேர்ள்ஸ் இருக்காங்களா, கேர்ள்ஸ் வந்து அவங்கவுங்க ரூமில் வந்து அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏன்னா அதான் 3 பசங்க வெளியே போயிருக்காங்கல்ல. நம்ம ஜின்னு, ஆரம், சுகா, ஜேகோப் அவங்களுடைய, அதாவது ஆரம் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்டையும், சுகா வந்து அவங்க ஒய்ஃப்கிட்டையும், ஜேகோப் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம் வந்து ரேணுக்கு தெரியும், ஆரம்புக்கும் ரேணுக்கும் தெரியும். இப்போ சுகாவுக்கும் ஜேகோப்புக்கும் அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியும். இந்த விஷயத்த அவங்க ஒய்ஃப்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது சுகா வந்து மியா கிட்டேயும், ஜேகோப் வந்து ஜோ கிட்டேயுமே சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகியிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து அதை அப்போவே சொல்லியிருப்பாங்க, பொண்ணை காமிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ஒயனை வந்து இங்கே பார்த்தது அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிருக்கும். நேற்று நைட்டு கேட்டுப்பாங்க, என்ன இந்த பொண்ணு இங்கே இருக்கா? ஆமாம், எங்களுக்கே தெரியாது இந்த 3 பொண்ணுடைய அக்கா தான் ஒயன் அப்படின்ட்டு. நாங்கள் ஒயனை கொரியாவில் பார்த்துருக்கோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் சீக்கிரம் சேர்ந்துருவாங்க போலன்னு அவங்க ஒய்ஃபுமே அங்கே சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த 2 பாய்ஸுமே சேர்ந்தா நல்லதான், என்னுடைய ஃப்ரெண்டும் தனியாகவே இருக்கான், நாங்கள் எல்லாருமே கல்யாணமாகி எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவன் தான் சிங்கிளாக இருக்கான், அவன் வந்து அவனுடைய பாஸ்ட், அதாவது காலேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த பொண்ணால், இவனுக்காவது இப்போயாவது ஒரு நல்ல லைஃப் அமையட்டுன்ற மாதிரி அவங்களுக்குமே இருக்கும். இப்போ டைம் ஸ்கிப்டு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock இருக்கும். எல்லாருமே அவங்களோட பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி அவங்களுடைய இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம மம்மிஸ் இருக்காங்களே, 2 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோடைய மம்மிஸ், அவங்க 2 பேருமே அதாவது லஞ்சுக்கு ரெடி பண்ண போயிட்டாங்க. அந்த டைமில் விமின் குக் 3 பேருமே கிளம்பி வராங்க. அதாவது வெளியே இருந்து உள்ளே வராங்க. வந்துட்டு அம்மா அம்மா அம்மான்னு கத்துறாங்க. நம்ம விமின் குக்கோடைய அம்மா, எதுக்குடா இவங்க இப்போ கத்துறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஜின்னுமே ரூம்குள்ளே உட்காந்துருப்பாரு, இவங்க எதுக்குடா அப்படி கத்துறாங்க அப்படின்னு நம்ம பாய்ஸ் எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க. அவங்க யாருக்குமே எதுவுமே புரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் ஒயன் நம்ம 3 கேர்ள்ஸுக்கு தெரியும்ல. ஸோ அவங்க வந்து சாதாரணமாக தான் மேலேருந்து கீழே வராங்க. நம்ம ஒயனுக்கு தான் இவங்க ஏன்டா இப்படி கத்துறாங்க, ஐயோ கத்துறதுக்கே பிறந்திருப்பாங்க, இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஒயன் மனசில் நினச்சிக்கிட்டே வெளியே வராங்க. எதுக்குடா இப்போ இவங்க கத்துறாங்கன்ற மாதிரி விட்டு குறுக்குன்னு பார்க்குறாங்க. அம்மா இங்கே கொஞ்சம் நீ வாமா, இருங்கடா வரேன்டா அப்படின்னு நம்ம ஜின்னுடைய அம்மாவும் வராங்க. எதுக்குடா கத்துறீங்க, நம்ம இருக்கிறது என்னுடைய அன்னை வீடு, எதுக்கு இப்படி கத்தி மானத்தை வாங்குற? இது ஒன்றும் இல்லை, இதை நீயே செக் பண்ணு. என்னடா இது, ஏதோ ரிப்போர்ட் மாதிரி இருக்குது. ஆமாம், அந்த ரிப்போர்ட் எடுத்து நீயே பாரு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. என்னடா ரிப்போர்ட்டு? இது பையனுக்கும் அந்த பையனுக்கு எடுத்த ரிப்போர்ட்டு. எந்த பையன்டா? ஏம்மா உனக்கு இன்னும் புரியலையா? உன்னுடைய பையனுடைய பையன் இன்னொரு பையன், அதாவது உன்னுடைய பையனுக்கு ஒரு பொண்ணு தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் இல்லை, உன்னுடைய பையனுக்கு இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான், பொண்ணு மட்டும் இல்லாமல். என்னடா சொல்கிற? அம்மா உனக்கு இன்னுமா புரியல? நம்ம ஜின்னுடைய ஒய்ஃபே நம்ம ஒயன் தாம்மா. ஐயோ இவன் என்னடா சொல்கிறான், இவன் ஒயனுக்குள்ளே பதட்டமாயிருச்சு. நம்ம இதை கேட்டு இந்த ஒயனுடைய அம்மா வந்து வெளியே கொடுக்கணும்னு ஓடி வராங்க. பாப்பா நீ என்னப்பா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆமாண்டி அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டாங்க. நம்ம ஒயன் அம்மாக்கெலாம் என்ன பேசுகிறதுனே தெரியல. அவங்களுக்கு ப்ராசஸே ஆகலை. நம்ம விமின் குக் 3 பேர் சொன்னது அவங்களுக்கு ப்ராசஸே ஆகலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. நம்ம ஒயன்லாம் பிக்குன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னு ஒயனை பார்க்க, ஒயன் ஜின்னை பார்க்க. அப்போ ஜின்னுடைய அம்மா அப்பா வந்து ஜின்னுக்கிட்ட, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்பா அப்படின்னு அவர் தயங்குறாரு. சொல்லுடா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்க?
சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த 2 குழந்தை உங்கள் 2 பேத்துக்கு பிறந்தது தானா? இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு? அப்போது நம்ம ஒயனோட அம்மா ஒயன்கிட்ட வந்து, ஏய் என்னடி இதெல்லாம், எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை, என்ன நீ பண்ணி வச்சுருக்க, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா, இல்லை உன்னை அடிக்கவா? மா கொஞ்சம் அமைதியாக இருமா, நானும் ஊரில் இருந்துட்டு எனக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்னு நானும் உனக்கு இந்த தடவை சொன்னேன், கேட்டியா நீ? அதுக்கு என்னவா நீ வாட்டுக்கு உங்கள் அக்கா அதாவது என்னது உங்கள் தம்பியா அண்ணனா அவனோட பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் எவ்வளோ குடிக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ராஜேஷும் சுரேஷும் உனக்கு குடிக்காரங்க எவ்வளோ தெரியுமா? அவன் ஃபஸ்ட்டு அவங்களோட கேரக்டர் உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ வாட்டுக்கு நான் எங்கள் அண்ணன் பசங்களை பேச போகிறேன் அப்படின்னு நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. என்னென்னா எனக்கு எதுவும் தெரியாது நினச்சியா? நீ அப்பா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறத அவளுக்கு 3 பேருமே கால் பண்ணி எனக்கு காலில் அப்படியே கேட்டாளுங்க, ஒரு நிமிஷம் நீ அப்படியே இருக்கா அப்படின்னு எனக்கு கேட்டாளுங்க. அப்போ தான் எனக்கு எல்லா விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த முடிவே எடுத்தேன். நீ வாட்டுக்கு பேசுகிறா, நான் அந்த முடிவு எடுத்த ஃபஸ்ட்டு நான் எதுக்கு எடுத்தேன் நீ பார்த்தியா? நீ வாட்டுக்கு எனக்கு பிடிக்காத ஒருத்தன் கூட மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி, இல்லை எனக்கு புரியல, ராஜேஷும் சுரேஷன்றியே அவன் என்ன அவ்வளோ பெரிய யோக்கியமா? அப்போ நான் வேணான்னு சொன்னியிருந்தா நான் கேட்டிருப்பேலடி. ஆமாம்மா, நீ கிழிச்ச என்னத்தை நீ கேட்க போகிற? நான் சொல்கிறதான் கேட்கணும். இத்தனை வருஷம் நான் சொன்னேன், நீ சொன்னதை நாங்கள் கேட்டோம்ல. இப்போ வந்து நீ சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்? எமோஷ்னல் பிளாக்மெயில். நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு பண்ணுவேன். நானும் ஒத்துக்குவேன். என் லைஃபு ஸ்பாயிலாக போயிடும். இத்தனை வருஷமாக நான் ஒரு ட்ரீமோடு வாழ்ந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து பிஸ்னஸ் உமன் ஆகி நான் இப்படி இருந்தால் நீ ஒரு ஃபிக்ஸ், அதாவது ஒரு மாதத்தில் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு என்னை நீ தள்ளி விட்டு அவன் என்ன சொல்லுவான்? நீ வேலைக்கு போகக்கூடாது, பொம்பளைங்கன்னா வேலைக்கு போகக்கூடாது, பொம்பளைங்கன்னா குழந்தை பெற்று தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டாமினேட் பர்சன் தான் உன்னோடைய அண்ணன் பசங்க 2 பேரும். கிராமத்தில் இருக்காங்க, நல்லவங்கன்னு நினைக்காத. உன் பொண்ணுங்களை நீ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட பொண்ணு இல்லை. அது எந்த வீட்டில் நீ தங்க வச்ச? உங்கள் அண்ணன் வீட்டில் தங்க வச்ச. உங்கள் அண்ணன் பெரிய நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்ம பொண்ணு அந்த என் தங்கச்சியில் நீ போய் தங்க வச்ச. அவனுங்க என்ன பண்ணாலுங்க? உன் பொண்ணு மேலே கையை வைக்க வந்தானுங்க. அவன் மட்டும் கையை வைக்க வரல, அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு அன்றைக்கி நைட்டு கையை வைக்க வந்தான். நான் மட்டும் அன்றைக்கி வரல அப்படின்னா உன் பொண்ணுங்க 3 பேருமே அன்றைக்கே ஏதாவது ஆயிருப்பாளுங்க. அவங்க ஒயினுடைய அம்மாக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க. 3 பேர், நம்ம ஹனா, ரீத்து, இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவும் சொல்லிட்டாரு, அவங்க பாட்டியும் சொல்லிட்டாங்க. நம்ம ஒயின் அம்மாக்கெலாம் என்ன பண்ணுறது, என்ன பேசுகிறது? ஏன்னா இவனும் அப்படி தான் சொல்கிறோம், ஒயின் அப்படி தான், நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க. அவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை. அவங்க பேசாமல் அப்படியே உட்காந்துட்டாங்க சோஃபாலேயே. அப்போ நம்ம ஒயனுடைய அப்பா வந்து, இங்கே பாரு எந்திரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதான் அவங்க 2 பேர்த்துக்கு குழந்தை பிறந்துச்சுல, இப்போ நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். அப்போ நம்ம ஒயின் வந்து, அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏம்மா அப்போது 2 குழந்தைய பெற்றுட்டு அப்போ நீங்கள் என்ன 2 பேர் தனித்தனியாகவே இருக்க போகிறீங்களா? எனக்கு புரியலை. இது ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், நீ கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காத. நீ சரோகேட் மதராக போனியா இல்லை நேச்சுரலாக நீ பர்த் பண்ணியா? இதுக்கு நம்ம ஒயின்கிட்ட அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கு வாயை திறக்கவே முடியலை இப்படி கேட்டதும். ஏன்னா அவங்க அப்பா கேட்குறாப்புல, இது எப்படி பண்ணீங்க? ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தன்னை வந்து பிடிக்காத ஒருத்தன்கிட்ட கொடுக்க மாட்டாள். ஆனால் ஒயினுக்கு நம்ம ஜின்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும், நம்ம ஜின்னுக்குமே ஒயினை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். அவங்க அங்கே அந்த ரூமில் போய் பேசணும்னு நினச்சது சரோகேட் மதராக இருக்கலாம் அப்படின்னு தான் 2 பேருமே நினச்சிருப்பாங்க. அதாவது ஒயினும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க, ஜின்னும் அப்படி தான் நினச்சிருப்பாரு. அந்த ரூம்குள்ளே போயிட்டு எனக்கு சரோகேட் மதராக இருக்கிறதுக்கு ஓகேவா என்னுடைய குழந்தைக்கு அப்படின்னு ஜின்னு கேட்கலான்னு வந்திருப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம ஒயினும், நான் உங்களுக்கு சரோகேட் மதராக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி அவங்களும் கேட்கலான்னு தான் வந்திருப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்குமே அங்கே பிடிச்சி போய் தான் அவங்க ஒன்றா இருந்திருப்பாங்க அன்றைக்கி நைட்டு. அது அவங்களுக்கே அடுத்த நாள் காலையில் தான் 2 பேர்த்துக்குமே தெரிய வந்திருக்கு. ஆனால் 2 பேருமே எதுவுமே ஒரு ரியாக்ட் பண்ணாமல் எந்திரிச்சு போயிருந்துருப்பாங்க. நம்ம ஒயினுக்கு அவங்க அப்பா கேட்டது என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. அப்பா அவங்க ஆன்ட்டி, அதாவது நம்ம ஜின்னுடைய அம்மா வந்து ஒயின்கிட்ட, இங்கே பாருமா, நீ அமைதியாக இருக்கிறதுல எனக்கு தெரியுது, நீங்கள் 2 பேர் நேச்சுரலாக தான் அந்த குழந்தைய வந்து பர்த் பண்ணியிருக்கீங்கன்னு. நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத. ஒரு பொண்ணு தன்னை
பிடிக்காத பையன்கிட்ட கொடுக்க மாட்டா. நீ சொல்கிறீல பிடிக்காத பையனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, பண்ண மாட்டா இந்த பொண்ணு அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு தன்னை அந்த பையனுக்கு முழுசாக கொடுக்குறா அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில் அந்த பையனை பிடிச்சிருந்துருக்கணும். அப்போ அதே மாதிரி தான் என் பையனை உனக்கு ஏதோ ஒரு மூலையில் பிடிச்சிருந்துருக்கு. ஆனால் உன்னுடைய இப்போது ஃபீமேல் அது அந்த உள்ள என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு எந்த துணையும் வேணாம் அப்படின்ற மாதிரி உன்னுடைய மனசு சொல்லுது. அது ஏன் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னுடைய பாஸ்ட்டில் கூட ஏதாவது உனக்கு நடந்திருக்கலாம். அதனால நீ எந்த பசங்களையும் நம்பாமல் இருந்திருக்கலாம். அது எனக்கு புரியுது. நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் 3 பசங்க இருக்காங்க. நான் என்ன தான் 4 பசங்களை பெற்று வச்சுருந்தாலுமே நானும் ஒரு பொண்ணு தான், சரியா? எனக்கு புரியுது. நீ வேணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என் மகனை நீ மேரேஜ் பண்ணிக்கிறதா வேணாமான்னு யோசிக்கிறதுல இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுத்தாலும் இதில் பாதிக்கப்பட போகிறது உங்கள் 2 குழந்தைங்க தான், நீங்கள் கிடையாது. உங்கள் 2 குழந்தைங்க தான் பாதிக்கப்பட போகுது. என் பையன்கிட்ட இருக்கிறது உன்னுடைய பொண்ணு, சரியா? அவள் பொண்ணு. பையனை கூட ஏதோ வளர்த்துடலாம், ஓகேவா? அவனுக்கு எதுவுமே பையன்றது சாப்பிடுவான், அந்த மாதிரி தான் இருப்பான். ஆனால் பொண்ணுக்கு ஒரு அம்மான்றவ தேவைப்படுவான். இப்போ ஜின்னு என் பையன் நான் கூட பார்த்து விட்ருவேன். ஆனால் அவள் ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு அம்மா தேவை. என்ன தான் வேறு யாராவது இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் அந்த டைமில் நீ தான் அந்த குழந்தைக்கு தேவை. இது நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு அவனை பிடிக்கலன்னா பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிவிட்டு உன் பொண்ணுக்காண்டி இரு, உன் பையனுக்காண்டி இரு, சரியா? நாங்கள் இதில் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை. ஆனால் இப்போது உங்கள் 2 பேர்த்துக்கும் குழந்தை இல்லை, நீங்கள் லவ் பண்ணி சரி பிரேக்கப் பண்ணியிருக்கீங்க, இல்லை கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் ஓகே உங்களை வந்து சேர்த்து வைக்க முடியாது, சரியா? ஏன்னா அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ரூல்ஸை மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயுமே குழந்தை இருக்குது, உங்ககிட்டையுமே பையன் இருக்கான், அவன்கிட்ட பொண்ணு இருக்கான். பொண்ணுக்கு நீ தேவை. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட அவன் 7th படிக்கும்போது 8th படிக்கும்போது ஏஜ் அட்டெண்ட் பண்ணுவான் பாரு, அப்போது அவளுக்கு நீ தேவைப்படுவ. இப்போ நீ இந்த பையனை எடுத்துக்கிட்ட அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஒரு பையன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டான். அம்மா என்னதான் பையன் வந்து அம்மாவுடைய செல்லமாகவே இருந்தாலும் ஒரு சில விஷயத்த, அதாவது காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எப்படி சீக்ரெட்டான ஒரு விஷயம் எப்படி வரும், அதை வந்து உன்கிட்டே சொல்ல மாட்டான், அப்பா கிட்ட தான் சொல்லுவான். அப்போது இந்த பையனுக்கு அப்பா தேவை, பொண்ணுக்கு நீ தேவை, பையனுக்கு அப்பா தேவை. 2 பேர்த்துக்குமே 2 பேருமே தேவை தான். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா 2 பேருமே முக்கியம். சிங்கிள் பேரண்டாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சிங்கிள் பேரண்டாக இருந்து எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அது ஒரு பொண்ணு கூட அந்த பொண்ணையோ பையனையோ வளர்த்துருவான்னு வச்சுக்கோங்க. இப்போ பையனாக இருந்து அவனால் சத்தியமாக அந்த பொண்ணை வளர்க்க முடியாது. இப்போ ஓகே அவள் சின்ன குழந்தை, இப்போது பால் மட்டும் தான் குடிப்பான்னு வச்சுக்கோ, ஃபீடிங் பாட்டிலில். ஆனால் நாளைக்கு சாப்பாடு ஊட்டணும், அவன் வேலைக்கு போகிறான், அவன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். அந்த அவன் வேலை பார்த்தா தான் அவனுக்கு காசு, எங்களுக்கு கூட அது தேவை கிடையாது. ஆனால் அவனுடைய ரெண்ட்டை அவன் கொடுக்குறான், அந்த வீட்டுக்கான ரெண்ட்டை அவன் கொடுக்குறான். அப்போ அவனுக்கு அந்த காசை வேணும்னா அவன் வேலைக்கு போகணும். நீ பிஸ்னஸ் உமன் தான். ஆனால் ஒரு பொண்ணு வேலையில் அந்த பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே கூட அந்த பொண்ணை பார்த்துருவான். ஏன்னா பொண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஆனால் பையனுக்கு அப்படி கிடையாது. சத்தியமாக அந்த பெண் குழந்தைய அவனால் வளர்க்க முடியாது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருடா கண்ணா. நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை. ஆனால் ஒரு 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கை உன் கையில் தான் அடங்கியிருக்கு. ஜின் அது உனக்கும் தான், உன் கையிலேருந்து தான் அடங்கியிருக்கு. நீ வேணான்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் 2 பேர் பிடிச்சி போய் தான் எனக்கு இருந்திருக்கீங்க. அது உங்களுக்கு இப்போது ரியலைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலை. ஆனால் உங்கள் மனசுக்கிட்டே நீங்களே போய் கேட்டு பாருங்கள். எந்த ஒரு பையனும் சரி பொண்ணும் சரி பிடிக்காம தனக்கு கொடுக்க மாட்டான். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிங்க, ரூமில் உட்காந்து நல்லா யோசிங்க. இது உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா அந்த பொண்ணு அம்மா இல்லாமல் சத்தியமாக வளர முடியாது ஜின், அதை நான் உனக்கு சொல்கிறேன். ஒரு அம்மா இல்லாமல் ஒரு பொண்ணை சத்தியமாக வளர்க்க முடியாது. சொல்லிடலாம் சிங்கிள் பேரண்டாக இருந்து நான் என் பையனை வளர்த்து காமிப்பேன், என் பொண்ணை வளர்த்து காமிப்பேன்னு. அது சத்தியமாக முடியாது. ஆம்பளைங்க இல்லாமல் பொண்ணுங்களால் வாழ முடியாது அப்படின்னு சில இந்த டாமினேட் பர்சன் சொல்லுவாங்க. அது கிடையாது. நான் இப்போ வந்து நீ பொண்ணு, நீ ஆம்பளை இல்லாமல் வாழ முடியாது, நீ பையன், நீ இந்த பொண்ணு இல்லாமல் வாழ முடியாது, நான் உங்கள் 2 பேர்த்து நான் சொல்லவே கிடையாது. ஒரு பேரண்ட்ஸாக 2 குழந்தைங்கள சத்தியமாக சிங்கிளாக வளர்க்க முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு நீ தேவைப்படுவ, அந்த பையனுக்கு ஜின் நீ தேவைப்படுவ.
நான் இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 4 பேர் நீங்கள் பையனாக இருக்கீங்க, ஓகேவா? சில விஷயத்த நீங்கள் எங்ககிட்ட சொல்ல முடியாமல் நீ உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிற. நீ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது நீ அம்மா கிட்ட என்கிட்ட வந்து சொன்ன. ஏன்னா அப்பா ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்றதுனால நீ என்கிட்ட வந்து சொன்ன. ஸ்ட்ரிக்ட்டுன்னா அவர் வந்து லவ்வுக்கெலாம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஆனால் நீ படிக்கிற வயசில் லவ் அப்படின்னு வந்து நீ சொல்லும்போது தயங்கின. ஆனால் என்கிட்ட நீ ஃப்ரீயாக சொன்ன. அது ஒரு சில விஷயத்துக்கு ஒரு பையனுக்கு அம்மா தேவைன்னா, ஒரு சில விஷயத்துக்கு அப்பா தேவை. 2 பேருமே முக்கியம். சரி, ஒரு குடும்பத்தில் அப்பா இல்லை, பாஸ்டாவேனா அது பரவாயில்ல. ஆனால் அப்பா இருந்து அம்மா இருந்துமே அந்த பொண்ணும் பையனும் தனியாக வளர்க்காதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வாழ்க்கைக்குள்ளே நான் தள்ள விரும்பலை. அது உங்களுடைய இஷ்டம். நான் எதுவுமே இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் நீங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் போயிட்டு நல்லா உட்காந்து யோசிங்க. நான் உங்களை எதுவுமே சொல்லலை, திட்டலாம் மாட்டோம். நான் எங்கள் அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன், அண்ணிக்கிட்டே நான் பேசிக்கிறேன். எதுவுமே யாரும் எதுவும் உங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுக்குமே எதுவும் சொல்கிறதுக்கு இங்கே எதுவும் கிடையாது. நான் சொல்கிறது தான் அவங்களுமே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 4மே பொண்ணாக பெற்றிருக்காங்க. உங்கள் 3 தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தெரிஞ்சவங்களுக்கு உனக்கு பண்ணி வைக்க தெரியும். உனக்கிட்ட எவ்வளவோ கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அண்ணே சொந்தம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வந்து சொல்லியிருப்பாங்களே தவிர, அவங்க வந்து அப்படி அந்த கெட்டவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு உங்கள் அம்மாவை நீ தப்பாக நினைக்காது. அது உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, எனக்கு தெரியும். சரியா? நான் என்ன தான் சின்ன வயசுல இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலும் ஒரு சில கட்டத்தில் நான் உங்கள் அம்மா கூட ரொம்ப இருக்கலை. ஆனால் கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணா கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டார். உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தார். அப்போது கொஞ்ச நாள் ஒரு 4 மாதம் உங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. உங்கள் அம்மா அவ்வளோ கெட்டவங்களாம் கிடையாது. அப்படி கெட்டவங்களாக இருந்தால் உங்கள் தங்கச்சி 3 பேர்த்துக்கும் லவ் மேரேஜ்னு ஒன்று தான் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. யோசிச்சு தன் பொண்ணுங்களுக்கு அவ்வளோ டாமினேட் பர்சனாக உங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னா, அதாவது அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் தங்கச்சிகளுக்கு இந்நேரம் இப்படி வந்து வீட்டில் நாங்கள் உட்காந்துட்ருக்க மாட்டோம். நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் போயிருந்துருப்போம். அப்படி தெரிஞ்ச உங்கள் அம்மாவுக்கு உன் மனசில் என்ன இருக்குன்றது தெரியாது. அவங்க சொந்தம் விட்டு போயிடக்கூடாதே அப்படின்னு வந்து அவங்க அண்ணன் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க அந்த பையன் அவளுக்கு கெட்டவனாக இருப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த சைடாக அவங்க அம்மா கிட்ட காமிக்கலை. அதுதான் பிரச்சனை இப்போது. சரி, அதனால தான் அவங்க அம்மா வந்து மூடநம்பிக்கை, அதாவது கண்மூடித்தனமாக உங்கள் மாமா, அதாவது அவங்க அண்ணனை நம்பியிருக்காரு. சரியா? இதில் நீ வந்து உங்கள் அம்மா மேலே எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு தப்போ நீ படக்கூடாது. சரியா? நீ போய் நல்லா உட்காந்து யோசி. 2 பேர் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் டைம் எடுத்துகிட்டு நாளைக்கு நைட்டு இல்லை ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வந்து சொல்லுங்கள். சரியா? எப்படியும் ஈவினிங் டைமில் எல்லாருமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் அந்த டீயை குடிக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அப்போ நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள். சரியா? இது உங்கள் குழந்தைங்களுடைய லைஃப். நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்போம். உங்கள் மேரேஜ், அதாவது என் 4 பசங்களுக்கும் என்னுடைய மருமகளான உங்கள் 4 பேர்த்துக்குமே கல்யாணம் முடிக்காமல் நாங்கள் அந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். சரியா? ஏன் ஒரு பெரிய வீடாக வாங்கி நம்ம எல்லாருமே ஒன்றா கூட இருக்கலாம். யாரையும் பிரிய முடியாது. உன் தங்கச்சிகளுக்கு உங்கள் அம்மாவை பிரிய முடியாது, அம்மாவை பிரிய முடியாதுன்னு ஒரு பெரிய வீடாக இங்கே கொரியாவில் நம்ம இந்தியாவில் வாங்குவோம். இல்லையா கொரியாவுக்கு நீங்கள் வாங்க. நீ கொரியாவில் தானே இருக்கா, உங்கள் அம்மா கூட கொரியாவுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி நம்ம அங்கே இருப்போம். யாரையும் பிரிஞ்சிருக்க வேணாம். சரியா? நீ உட்காந்து யோசி போங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நம்ம ஒயனுக்கு இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவங்க எல்லோரும் ரெடியாகி அவங்கவுங்க லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. லிவிங் ஏரியாவுக்கு வந்து அந்த காஃபி சிப் பண்ணிகிட்ருக்காங்க. மெய்டு வந்து காஃபியை கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். அவங்க சிப் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஒயனுடைய அம்மாலாம் ஒயன் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்காங்க. இவள் என்ன சொல்ல போகிறா, இவள் என்ன முடிவெடுக்க போகிறான்னு. நம்ம ஒயனுடைய அம்மா வந்து ஒயன் மூஞ்சியவே பார்க்குறாங்க. ஒயன் வந்து யாரையுமே பார்க்கல. அவங்க பையன் அவ்வளோதான். அந்த பொண்ணை கூட அவங்க திரும்பி பார்க்கல. அப்போ நம்ம ஜின்னுடைய அம்மாக்கெலாம் நம்ம இவ்வளோ பேசியிருக்கோமே, ஏதாவது உள்ள ஒரு மாற்றம் தெரியுமா? என் பையனே இவ்வளோ நாளைக்கு இப்படியே இருப்பான்,
அவளும் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நிலைமை இருக்குது. என்ன தான் அவங்க வந்து சரி நீங்கள் குழந்தைக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டாலுமே, நான் அவங்க பையன் இல்லை, யாராக இருந்தாலும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இதே மைண்ட் செட்டு தான் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, ஜின்னு விமென் குக் பேரண்ட்ஸுக்குமே அதுதான், நம்ம ஹீரோயின்ஸோடைய பேரண்ட்ஸுக்குமே அதே தாட்டு தான். இவங்க ஏதோ முடிவெடுத்து வாழ்ந்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குமே தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட 21 வயசுலேருந்தே கேட்டுட்ருப்பாங்க வயன்கிட்ட யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கொடி அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு ஏக்கம், இப்போ பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைய பார்த்துட மாட்டாங்க. இப்போ குழந்தெல்லாம் கையில் இருக்குது, ஆனால் அவங்க மேரேஜ் பண்ணிட மாட்டாங்களான்னு என்னுடைய அம்மாவுக்கு ஒரு ஏக்கம். நம்ம ஜின்னுக்கு வந்து எப்படின்னா, ஜின்னுடைய அம்மாவுக்கு வந்து எப்படின்னா, தன் பையனை வந்து ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளா, அவனுக்கு என்ன தான் 29 வயசு 30 வயசு ஆனாலும் அவனை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா, எந்த பொண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா லவ் பண்ண பொண்ணுமே இவனை ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டா, நீ வந்து ரொம்ப இதாக இருக்க, சின்னதாக தான் இது சம்பளம் வந்து கம்மியாக தான் வாங்குகிற, வேலை பார்க்குற, நீ வந்து பிஸ்னஸ் மேனாக இல்லை அப்படின்னு அவங்க பாஸ்ட்டில் ஒரு பொண்ணு லைஃப், அதாவது காலேஜ் படிக்கிறது ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணு வந்து நம்ம ஜின்னை வந்து வேணாண்டு போயிருப்பா, நீ வந்து பிஸ்னஸ் மேன் கிடையாது, நீ ஆஃப்டர் ஆல் ஒருத்தங்கிட்ட கை கட்டி நீ வேலை பார்க்குற அப்படின்னு வந்து அந்த பொண்ணு விட்டு போயிருக்கோம். ஆனால் நம்ம ஜின்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்திருப்பார். அவங்க அம்மா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருப்பார். அவங்க அம்மாவுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் ஜின்னோடைய அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு நினைப்பு. நம்ம ஒயனுடைய அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, அவன் வந்து நம்ம ஒயனுமே பாஸ்ட்டில் வந்து அது காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பையன் வந்து நீ வந்து ரொம்ப ஆட்டிடியூட் கேர்ளாக இருக்க, எனக்கு சாஃப்டான கேர்ள் தான் வேணும் அப்படின்ட்டு போயிடுவான். எந்த ஒரு பையன் எடுத்துட்டாலுமே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ரகடாக இருக்கக்கூடாது, அதாவது ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப அடித்தடி பண்ணக்கூடாதுன்னு எல்லா ஆம்பளையும் நினைப்பாங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி பசங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லா பசங்களையும் சொல்லலடா, நான் ஒரு சில பசங்களை தான் சொல்கிறேன். ஏன்னா பொண்ணுன்னா என்ன, அவங்களுக்கு வீரம் வரக்கூடாதா, அவங்க வந்து என்றைக்குமே பசங்களுக்கு கீழே தான் இருக்கணுமா, அந்த மாதிரி தான் இப்போ எல்லா பசங்களும் கேட்குறாங்கனால நம்ம ஒயனுடைய அம்மாவுக்கு வந்து அப்படி ஒரு நினப்பு, தன் பொண்ணை வந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா அப்படின்னு நம்ம ஒயனுடைய அம்மாவுக்கு ஒரு ஏக்கம். இப்போ இவங்க 2 பேர் அம்மாவுக்குமே இப்படி ஒன்று தாட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளே போயிட்டுருக்கு. இதுலேருந்து அவங்களால எப்படி அவங்கள வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது, ஆனால் எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட்டு. அப்போ அந்த டைமில் நம்ம ஒயன் வந்து நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா அப்படின்னு ஒயன் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. அப்போ ஒயன் அவங்க வந்து திரும்பலை, அப்படியே நின்றுட்டாங்க. என்னடி நீ முடிவு பண்ணியிருக்க, எனக்கு தெரிலம்மா, நான் ஈவினிங் தான் நீங்கள் சொல்ல சொன்னீங்க, நான் ஈவினிங் எதாக இருந்தாலும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம ஜின்னுக்கெலாம் என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஜின்னுக்கும் ஏதோ ஒயனை வந்து பிடிச்சிருக்கு, அதை வந்து எப்படி அவங்கள்ட்ட போய் சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்குமே தன் வந்து பாஸ்ட்டில் அந்த பொண்ணு வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏன்னா இப்போ ஒயன் வந்து பெரிய பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. அவங்க வந்து சின்ன வேலை தான் வச்சுன்னு பார்க்குறாங்களே, எங்கே நம்மளை ஹர்ட் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிடுவோம், நம்மளை ஹர்ட் பண்ணுறது இல்லாமல் நம்ம பொண்ணே சேர்த்து ஹர்ட் பண்ணிடுவாங்களே. என்ன தான் ஒயன் வயிற்றுலேருந்து அவங்க பெற்றிருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக ஜின்னு தானே வளர்த்துருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பயம், நம்ம பொண்ணை ஹர்ட் பண்ணிடுவாங்க நம்ம கேட்க போய் அப்படின்னு நம்ம ஜின்னுக்கு ஒரு பயம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பயம். நம்ம அதாவது பாய்ஸுக்கு நம்ம ஹயாங்க வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா, நம்ம ஹயாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, சின்ன வேலை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, காலேஜ்லேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொண்டு வர முடியாமல் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க அம்மாவும் சரி, பசங்களும் சரி, பாய்ஸும் சரி, இப்படி கொண்டு வந்திருப்பாங்களா. அவங்களுக்கு ஒரு நினப்பு, நம்ம ஒயன் வந்து நம்ம ஜின்னை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நினப்பு. நம்ம கேர்ள்ஸ், ஏதாவது நம்ம கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம விமென்குடைய பேர்ஸு ஆரம் சுகா ஜேஹோபடைய பேர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒயன் வந்து ஜின்னை ஏற்றுக்க மாட்டாங்களா, இவ்வளோ எவ்வளோ நாளைக்கு அப்படியே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு. எல்லாத்துக்குமே இப்படி ஒவ்வொரு நினப்பு. நம்ம ஒயன் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. நம்ம ஒயன் அம்மாலாம் வெறுத்துட்டாங்க. இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இவ ஓகே சொல்ல மாட்டா போலங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த குழந்தைங்க லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை, விடுடி, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவள் ஒரு ஆட்டிடியூட், மண்டை சூடு பிடிச்சவ, ஏதாவது சொன்னால்
ஏதாவது டப்பு டப்புன்னு கோவப்பட்டுருவான், நீ எதுவும் சொல்லாத. எவ்வளோ நாளைக்கு தாங்க நம்மளும் இப்படியே அவளை விட்டுக்கிட்டு இருக்கிறது? அவளுக்கு வயசு கிட்டத்தட்ட 25 26 ஆயிடுச்சுல. நம்மளும் இவ்வளோ நாளைக்கு வீட்டிலே வச்சிட்ருக்கிறது? வீட்டிலே வச்சிட்ருக்க வேணாம், என்ன பண்ணி வீட்டிலே வச்சிட்ருக்க சொல்லலை நீ. அவள் வந்து பிஸ்னஸ் உமனாக இருக்கா, அங்கிட்டு தான் அவள் பாதி நேரம் இருக்கா. ஊருக்கு அவள் என்றைக்காவது தான் ஏதாவது ஒரு வருஷத்தில் தான் வரா. நீ தேவையெல்லாம் பேசி இருக்கிறவளையும் மண்டை சூடு காய்ச்சல் பண்ணி இருக்கிற இப்போ ஏதோ அவள் வேணும் அப்படின்றதே வேணான்னு சொல்ல வச்சுறாங்க. நீ வந்து அமைதியாக இல்லாமல் நீ வந்து அந்த பையனுடைய அதாவது உங்கள் அண்ணன் பையனை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த பேச்சை நீ எடுக்காமல் இருந்தாலே இப்படி இந்த பேச்சு எடுத்துருக்க மாட்டா. எப்படியாவது இப்போது நம்ம பொண்ணுங்களுக்கு மேரேஜ் என்னுடைய தங்கச்சி பையனை முடிக்கிற மாதிரி இப்போ மீட் பண்ணுற மாதிரி அப்போ நம்ம மீட் பண்ணி என் பெரிய பொண்ணுக்கும் என் பெரிய மாப்பிள்ளைக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். நீ இப்படி பேச்சு எடுத்ததுனால தான் அவள் அப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கா. இப்போ நீ ஏதாவது பேச போய் அவள் தேவையில்லாத முடிவெடுப்பா. நீ அமைதியாக இரு. அவங்க அம்மா அதுக்கு மேலே வாயை திறக்கலை, அமைதியாகிட்டாங்க. இப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. ஈவினிங் ஒரு 4 o'clock தான் நம்ம ஜின்வாவை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே வராங்க. அப்போ ஹாலில் தான் யாரும் உட்காந்துருப்பாங்களா, எல்லாத்தையும் பார்க்குறாங்க யாருடா வர்றது அப்படின்னு. அவங்க எல்லாருமே நம்ம வயனுடைய வார்த்தைக்காக தான் கேட்டுருக்காங்க. ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சுல, எல்லாருமே காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அதே காஃபி டயத்துக்கு நம்ம ஒயின் வந்துட்டாங்க. எல்லாருமே ஒயினோட மூஞ்சியே தான் பார்க்குறாங்க. நம்ம ஒயினுக்கு ஆக்வர்டு மூமெண்ட்டு, என்னடா இது ஒரே ஆக்வர்டு மூமெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் விட்டு குறுக்குறுக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ என்ன எல்லோரும் இப்போ ஒருத்தர் குறுக்குறுன்னு பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒயனுக்கு வந்து என்ன இவங்கெல்லாம் இப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி டப்புன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு, ஏன் எல்லோரும் என்னை இப்படி பார்க்குறீங்க, டீயை குடிங்க, எதுக்கு இப்போ என் மூஞ்சியே பார்த்துட்டீங்க, மூஞ்சியில் எது எழுதி ஒட்டியிருக்கா. அப்புறம் எல்லாருமே கோரஸ் அப்படின்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு அவங்க காஃபியை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மைண்டுக்கு ஒரு சிரிப்பே வந்திருக்கு. இவங்க என்னடா கோரஸாக தலையாட்டுறாங்க அப்படின்னு ஒரே டயத்தில் அதை வந்து இந்த சிரிப்பை வந்து ஹைட் பண்ணிவிட்டு வந்து அவங்க சோஃபாவில் உட்காந்துட்டு, அம்மா காஃபி கொடுமா, இந்த கொண்டு வரேன்னு அவங்க அம்மாவும் போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒயின்கிட்ட கொடுத்துட்டாங்க. குழந்தைய குடுறி, அவனுக்கு போய் நான் மில்க் கொடுக்குறேன், இந்தாம்மா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பையன் வந்து அவன் ஒயினுடைய அம்மா கிட்டே போகவே மாட்டான், அழுகுறான். இறங்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜின்னுக்கிட்ட ஓடி போயிட்டான். குடுன்னு அப்படி தவந்து போவான்ல, அந்த மாதிரி தத்தி நடந்து நம்ம ஜின்னுக்கிட்ட போயிட்டான். நம்ம ஒயினுக்குலாம் ஒரு நிமிஷம் இப்போ என்ன நடந்துச்சு, அம்மா கூப்பிட்டாங்க, இவன் என்ன நேராக அவர்கிட்ட போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறாங்க ஒயினு. அதே மாதிரி அந்த பாப்பா இருக்குல்ல, அந்த ஜின்னு பாப்பா வந்து நேராக நம்ம ஒயின்கிட்ட ஓடியாந்துருச்சு. நம்ம ஜின்னுக்கு ஆச்சரியம், என்னடா யாருக்கிட்டேயுமே போக மாட்டா, ஆரம்கிட்டே போக மாட்டா. ஆரம் தான் முழுக்க இவளை பார்த்துக்கிட்டதே பிறந்ததுலேருந்து. இவனை இங்கிட்ட ஓடி போயிட்டா. நம்ம ஜின்னுக்கு சரியான ஷாக்கு. நம்ம பேரண்ட்ஸுக்குமே அதுதான். ஏன்னா ஜின்னு வந்து சொல்லியிருப்பார், பையன் பொண்ணு வந்து யாருக்கிட்டேயும் போக மாட்டா, ஏன்னா நீங்கள் கூப்பிட்டாலுமே அவள் வரமாட்டா, ஏன்னா என்கிட்டே இருந்து பழகிட்டான்னு. ஏன்னா இப்போ வந்து குழந்தை வந்து ஓடி போயிடுச்சு நம்ம ஒயின்கிட்ட. ஒயினுடைய இப்படி காலை பிடிச்சி இப்படி ஏறி நிற்கிது. அப்படி அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள ஏறி நின்றுக்கிட்டு இப்படி திரும்பி பார்க்குறதோடைய குட்டி கையை வச்சு அவங்களுடைய அந்த தைஸில் வைக்கும்போது நம்ம ஒயினுக்கெலாம் அப்படி என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கண் வந்து டிஎஸ்சி வந்துருச்சு. அந்த குழந்தைய அவங்க தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன அவங்க தானே பெற்றிருக்காங்க, அந்த ஃபீலிங்ஸ் கூட இல்லாமல் இருக்கும். அவ்வளோ கரியாக நம்ம ஒயின் என்னதான் ஆட்டிடியூடாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு மேலே இந்த ஆட்டிடியூட்லாம் என்னென்ன ஆட்டிடியூட்ன்ற மாதிரி பறந்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் அங்கே ஜின்னுக்கும் என் பிள்ளடா அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த குழந்தை வளரலை அப்படின்னாலுமே, ஏன்னா அதுவுமே அவருடைய குழந்தை தானே. அவருக்குமே என்னதான் அவர் சாஃப்டாகவே இருந்தாலும் ஒரு சில குழந்தைங்கள்கிட்ட வந்து ரொம்ப அழுகிற குழந்தைகள்கிட்ட அவர் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிக்க மாட்டார். இப்போ நம்ம ஜின்வா வந்து தங்கிட்ட வரோம் அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கு செம்ம ஹாப்பி. அதே மாதிரி தான் அவருக்கு ஒரு ஹாப்பி டியர்ஸ் 2 பேத்துக்குமே. அவருமே தூக்கி லேபில் உட்கார வச்சுக்கிட்டாரு. நம்ம பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க, நம்ம பாய்ஸும் பார்க்குறாங்க, நம்ம விமென் குக்குலாம் இதுதான் சரியான சான்ஸு. இப்போ நம்ம எதையாவது எடுத்து விட்டா தான் அவங்கள ஓகே சொல்ல வைக்க முடியும்னு நம்ம ஜங்குக் வாயை திறக்க போகிறதுக்கு நம்ம ஜிம்மின்னு வாயை மூடிட்டு அமைதியாரு. இப்போ நீ ஏதாவது சொல்ல போய் அவங்க வேணான்ட்டாங்க வச்சுக்கோ, நம்ம இவ்வளோ போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்டா. நம்ம இப்போ தான் சாம்பிராணியவே போட்டிருக்கோம், இப்போ தான் புகை வர ஆரம்பிக்க போகுது.
நீ அமைதியாக இரு, அந்த புகை ஃபயராக மாறிடாம. சரிடா, ஓகேடா அப்படின்ற மாதிரி நம்ம விமின் குக் 3 பேருமே அமைதியாக உட்காந்துட்டாங்க. அப்போ 2 பேரும் நம்ம ஒயினும் சரி நம்ம ஜின்னும் சரி 2 பேருமே அட் அ டயத்தில் எங்களுக்கு மேரேஜில் ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேருமே அட் அ டயத்தில் சொல்கிறாங்களா. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷாக் அண்டு ஹாப்பி. நம்ம ஒயனும் ஜின்னு இந்த மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன், அவருக்கும் ஓகே சொல்லிட்டாரு. அவருக்கு ஓகேவா, நம்ம ஜின்னுக்கு நான் ஓகே சொன்னேன், அவளுக்கு ஓகேவா, அவளும் ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி 2 பேத்துக்குமே ஒரு ஹாப்பி. நம்ம பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப ஹாப்பி, அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி 2 பேத்துக்குமே ஹாப்பி அண்டு ஷாக்கு. ஏன்னா ஒயினோடைய அம்மாக்கெலாம் இவ வந்து ஓகே சொல்கிற ஆள் இல்லையே, இவ சரியான ஆட்டிடியூட் குயினாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஒயினோடைய அம்மாவுக்கு. நம்ம ஜின்னு வந்து எப்படின்னா இவனுக்கு வந்து பொண்ணுங்களே ஆகாதே, பொண்ணுங்களே வேணான் இருப்பானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னோடைய அம்மாக்கெலாம் நம்ம பாய்ஸ்க்கெலாம் செம்ம ஹாப்பி. அப்பயாவது ஒத்துக்கிட்டாங்களே, இவ 2 பேத்துக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதுக்குள்ள நான் என் பொண்டாட்டி கூட இல்லாமல் பாதி நேரம் வெளியே தாண்டா இருந்தேன்ற மாதிரி நம்ம சுகா ஜேகோ பாரம்க்கெலாம் இருக்குது. நம்ம விமின் குக் 3 பேத்துக்கு எப்படின்னா, ஐயோ அக்காக்காரி, அதாவது அண்ணன்காரனுக்கு கல்யாணம் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அக்காக்காரிக்கு கல்யாணம் தான் இவங்களுக்கு 3 பேருக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஹாப்பி, அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் அப்படியே நம்ம பேரண்ட்ஸுக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு வந்து திகச்சு போய் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து ஓகே சொன்னதில். அவங்க 4 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டு, அப்போ என்னப்பா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நம்ம இந்த வீக் சாட்டர்டே இல்லைன்னா ஃப்ரைடேவே மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்னோடைய அப்பா வந்து சொல்கிறாரு. வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயினுடைய அம்மாவுமே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் அம்மா வந்து அதாவது அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஓகே, இந்த பிள்ளைங்களே ஓகே சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன ஓகே அப்படின்னு நம்ம அந்த 4 பேரும் தம்ஸ் அப் காமிப்பாங்க. அந்த மாதிரி காமிச்சினாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோடு முடிச்சுக்கிறேன், இதுதான் ஃபைனல் பாட்டுன்னு நினச்சேன், ஆனால் இல்லை, ஏன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆகி இன்னும் லைஃப் இருக்குல்ல, அதை நான் வந்து அடுத்த பாட்டில் காமிப்பேன், அதோட ஃபைனல் பாட்டு அதில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அந்த பாட்டு நான் சூன் போட்டுறேன்டா. ஓகே டியர்ஸ், பாய்.